நம்ம இப்ப பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 3 ஏக்கர் 25 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான விவசாய நிலம். அதுவும் தென்னை மரங்களோட இப்ப கொஞ்சம் தென்னம்பிள்ளை புதுசா வச்ச மரங்களோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாக்குள்ள அதுவும் இப்போ மீனாட்சியிலருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா, வண்டித்தாளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல அது ஊரடி பூமியா அமைஞ்சிருக்கு. இப்ப 2 சைடும் பாருங்க தார் ரோடு இது. தார் ரோடு பக்கத்திலேயே ஃபுல்லாவே வீடுகள் இருக்கு. 2 வீடுக்கு இடையில இந்த வழி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்க 30 அடி ரோடு இருக்கும். சும்மா ஒரு 100 அடி கூட வர வேண்டியதில்ல. தார் ரோட்லருந்து வந்தீங்கன்னா, இந்த 2 வீட்டுக்கு சென்டர்ல வரும்போது ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா, நம்ம லேண்டுக்கு ரீச் ஆயிரும். தண்ணிக்கும் பிரச்சனையே கிடையாது. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ரெகுலர் வாட்டர் உங்களுக்கு வந்து இந்த வாய்க்கால்ல வந்துட்டே இருக்கும். நீங்க எப்ப தேவைப்பட்டாலும் தண்ணி எடுத்து விட்டுக்கலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தென்னை மரங்கள் வச்சுட்டாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அளவு இப்ப தான் தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் பெரிய மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பெரிய மரங்களும் இருக்கு. அ விவசாயத்துக்கு நல்ல ஒரு அருமையான பூமி. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, விலை ரொம்பவே கம்மியான விலையில. இன்னைக்கு இந்த ஏரியால தோட்டம் 45, 50 லட்சம் ரூவா போற ஏரியால, கம்மியான விலையில 3, 7 ஏக்கர் உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 2 நண்பர்கள், இல்ல நம்ம சொந்த இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ஒரு தோட்டம் பண்ணணும். பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும். அதுவும் ஊருக்கு பக்கத்திலேயே வேணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் இது. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கரின் விலை ரூ. 30,00,000 இவங்க கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த நேர்ல பாருங்க. தோட்டம், ஏரியா புடிச்சதுன்னா, பெரிய லெவல்ல கம்மியாகாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அனுசரிச்சு இதிலிருந்து கம்மி பண்ண முடியுமோ, கம்மி பண்ணி குடுத்துடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.